இஸ்லாமியர்களை முன்வைத்து அதை எதிர்க்கணும், இஸ்லாமியர்களை கலவரத்தில் ஈடுபட வைக்கணும், அதில் ரெண்டு பக்கமும் கலவரம், இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டால் அந்த சாவு வீட்டில் அரசியல் செய்யணும். இதுதான் காங்கிரஸோ திமுகவோ மம்தா பானர்ஜி இவருடைய நோக்கம். இயல்பு வாழ்க்கை இந்த மக்கள் வாழக்கூடாது என்பதற்காக தீவிரவாதிகள் செய்த சதி செயலும் இந்துக்களுக்கு எதிரான போராக பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் செய்ததை தவிர பாரதத்தில் உள்ள எந்த இஸ்லாமியரும் இந்த கொடும் செயலை ஆதரிக்க மாட்டார். அப்படி ஆதரிக்கக்கூடிய ஒருவன் இருப்பான் என்றால் அவன் இந்த தேசத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் பாகிஸ்தானுக்கே செல்லலாம் என்பதுதான் வெளிப்படையான கருத்து. இந்து மதத்தில் ஒருத்தன் பிறந்து அவன் தீவிரவாத செயலை செய்வதனால அந்த மதம் எப்படி தீவிரவாதமாகும்? ராமாயணமும் மகாபாரதமும் அதைத்தான் சொல்லுது, தீவிரவாதத்தையா சொல்லுது. இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான அந்த போரில் இஸ்லாமியர்கள் நிறைய கொல்லப்படணும், உலக அளவில் இது ஒரு பெரிய செய்தியாக பார்க்கப்படணும். நாடே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, நாடே துக்க அலையில் இருக்கு. இந்த நேரத்தில் திருமாவளவன் அரசியல் பேசுறாரு, ஆர்டிகல் 370 நீக்கிவிட்டால் அமைதி திரும்பிவிடும் என்று சொன்னீர்கள். இப்ப என்ன ஆயிடுச்சு? அவன் இஸ்லாமியனும் அல்ல, இந்த பாரதத்தின் பிள்ளையும் கிடையாது, அவன் ஒரு துரோகி. துரோகியை என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக மத்திய அரசு செய்யும். பாரதம் தான் உலகிலேயே அதிக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய நாடு, அதே வேளையில் பாதுகாப்பாக இருப்பதில் முதன்மை இடம் சொல்றாங்க. இந்துக்களுக்கு எதிராக சதி செய்கிற இங்க இருக்கிற திமுகவோ திருமாவளவனோ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கயவர்களோ இவர்களுக்கு பின்னால் இஸ்லாமியர்கள் போகக்கூடாது என்பது இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினை. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையினர் அணி வேலூர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். அதாவது இப்போ இந்துக்கள் மேலே எதுக்காக இஸ்லாமியர்களுக்கு இவ்வளோ ஒரு வெறித்தனமான தாக்குதல்? ஏன்னா எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது கூட ஃபேண்ட் அவுத்து ட்ரௌசர் அவுத்து அவங்க சுனத் பண்ணியிருக்காங்களா இல்லையா சொல்கிறதே கஷ்டமாக தான் இருக்குது சார். இருந்தாலுமே பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு பண்ணலை, அப்போ அவனை ஷூட் பண்ணு ஒன்று. ரெண்டாவது கல்மா அப்படின்றது ஒரு ஸ்லோகன் சொல்கிறாங்க, ஸ்லோகன் சொல்லியா அப்போ அவனை ஷூட் பண்ணு. இப்படி அவங்கள ஹிந்துவா இல்லையான்னு பார்த்து கொள்கிற அளவுக்கு அந்த இஸ்லாமியர்களோட டெரரிஸ்ட் எதுக்கு இந்த ஒரு வன்மம் இப்படி அவங்களுக்கு? இப்படி ஒரு படுகொலையை பயங்கரவாதிகள் நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் இஸ்லாமியராக இருக்கலாம், ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் இஸ்லாமிய எதிரிகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திருக்குரான் சொல்லுகிறது, வமன் அஹியாஹா ஃபக அன்னமா அஹியன் நாச ஜமியா. ஒரு மனிதரை நீங்கள் உயிர் வாழச் செய்து விட்டால் ஒட்டுமொத்த மனிதகுலத்தை வாழச் செய்ததற்கு சமம். ஒரு அப்பாவியை கொலை செய்தால் ஒட்டுமொத்த மனிதகுலத்தை கொன்றதற்கு சமம். அப்போ ஒரு அப்பாவியை கொன்றாவே அது மனிதகுலத்தையே கொன்ற ஒரு பாவச் செயல் என்று திருக்குரான் சொல்கிறது. எந்தவித எதிர்ப்பும் இவர்களுக்கும் இந்த பயங்கரவாதிகளுக்கும் இல்லை. அவர்கள் சுற்றுலாவிற்கு வந்த அப்பாவி இந்துக்கள், எந்த ஆயுதமும் கிடையாது, நிராயுதபாணிகள். அவர்களை மதத்தின் பெயரால் பார்த்து சுற்றிருக்கிறாங்கன்னா அப்போ அப்பாவிகளை கொல்லக்கூடியதை எப்படி நீங்கள் இஸ்லாம்னு சொல்ல முடியும்? அவன் இஸ்லாமியனே கிடையாது, அவன் பயங்கரவாதி. அவன் இஸ்லாமிய மதத்தில் பிறந்திருக்கிறானே தவிர அவனுக்கு இஸ்லாமிய நம்பிக்கையை சரியாக சொல்லித்தரப்படாததால் இப்படி ஒரு வெறிபிடித்த மிருகமாக மாறியிருக்கிறான். ஆனால் அந்த 26 பேர் இன்றைக்கு பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டதில் ஆதில் ஹுசைன் அப்படின்ட்டு ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார். அவர் இஸ்லாமியர் என்று எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 26 பேரில் அவர் ஒரு குதிரை ஓட்டி, அவர் குதிரையில் 3 பேர் சுற்றுலா பயணிகளை கொண்டுட்டு வந்திருக்கிறார். துப்பாக்கியில் சுடும் பொழுது அந்த பயங்கரவாதிகள் அந்த பைன் மரங்களுக்கு இடையிலிருந்து வரும்பொழுது இராணுவ உடையோடு வரும்பொழுது இவங்கெல்லாம் நினச்சிருக்காங்க சுற்றுலா பயணிகள் அது இராணுவ வீரர்கள் தான். ஆனால் இவருக்கு தெரிஞ்சிருக்கு இவன் தீவிரவாதி, இவனுடைய நடவடிக்கை ஒரு இராணுவ நடவடிக்கை இல்லைன்னதுமே கிட்ட சுடும் பொழுது தீவிரவாதி கையிலிருந்து அந்த துப்பாக்கியை பறிச்சிருக்கிறார். தீவிரவாதி கையிலிருந்து பறித்து அவர்களை சுட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர்களை இழுத்துட்டு போய் காப்பாற்ற முயற்சி செய்யும் பொழுது தலையிலேயே சுட்டு தீவிரவாதி அந்த ஆதில் ஹுசைனையும் கொண்டிருக்கிறான். இப்போ நீங்கள் சொல்லுங்க, இஸ்லாமியர் என்றால் யார் இஸ்லாமியர்? தன்னை நம்பி வந்த சுற்றுலா பயணிகளை காப்பாற்றுவதற்காக ஓடிராம அந்த தீவிரவாதிகளிடத்தில் போராடி துப்பாக்கியை கையிலிருந்து பறித்து பிறகு தீவிரவாதிகள் எல்லாரும் சேர்ந்து தலையில சுட்டு பல்வேறு காயங்களோடு உயிரை நீத்திருக்கிறார் என்றால் இவர் இஸ்லாமியரா அல்லது நீ இந்துவான்னு பார்த்து வெறித்தனமா சுட்ட அந்த மிருகத்தனமான செயல் செஞ்ச அவன் இஸ்லாமியனா? அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்களை ஏன் கொள்ளுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாரதத்தில்
தொடர்ந்து பாகிஸ்தானுடைய மூளையை விலைக்கு வாங்கிய அடிப்படைவாத சிந்தனைவாதிகள் இங்கே இருக்கிறாங்க. எல்லா மாநிலத்திலும் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வேலையே என்ன? மத்திய அரசு தேச பாதுகாப்பிற்காக, தேசத்தின் வளர்ச்சிக்காக கொண்டு வரக்கூடிய எந்த சட்டமாக இருந்தாலும் இஸ்லாமியர்களை முன்வைத்து அதை எதிர்க்கணும், இஸ்லாமியர்களை கலவரத்தில் ஈடுபட வைக்கணும், அதில் 2 பக்கமும் கலவரமான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டால் அந்த சாவு வீட்டில் அரசியல் செய்யணும். இதுதான் காங்கிரஸோ திமுகவோ மம்தா பானர்ஜி இவருடைய நோக்கம். அப்படித்தான் முர்ஷிதாபாத்தில் மிகப்பெரிய கலவரம், இப்போதான் பேசி முடியலை. அதுக்காட்டி வக்ஃபு என்று சொல்லி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு ஹைதராபாத்தில் பல்லாயிரக்கணக்கான பேரை உவைசி கூட்டி அதை சூடேற்றுற வேலையை பார்க்குறாங்க. இங்கே திமுகவில் பார்த்தா ராசா கனிமொழி கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு பகிரங்கமாக இஸ்லாமியர்களை தூண்டிவிடக்கூடிய காட்சி. அப்போ பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் என்ன நினைக்கிறார்களோ அதை செயல் திட்டமாக இங்க இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகள் செய்கிறார்கள். அதற்கு இங்க இருக்கிற ஆளுங்கட்சி, அதை சார்ந்து இருக்கிற கட்சிகள்லாம் மறைமுகமாக உதவி செய்யுதுன்னா இந்த கொடுமைகளை எதிர்க்கணும்னு தான் நாங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு 26 பேர் அங்கே படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அந்த குடும்பத்தோடு நாங்கள் இருக்கிறோம். அவர்களுடைய வேதனையில் நாங்கள் பங்கு பெறுகிறோம். எல்லாம் உள்ள இறைவன் அந்த குடும்பத்திற்கு அமைதியை தரணும். இப்படிப்பட்ட மிகப்பெரிய இடர்பாடிலிருந்து அவர்கள் மீண்டு வரணும். அதே வேளையில் மத்திய அரசு இந்த கொடும் பாவிகளை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். இவர்களுடைய நோக்கம் என்ன? இந்துக்களை கொலை செய்துவிட்டு இங்கே பாரதத்தில் உள்ள இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தணும். அதன் மூலம் பாரதம் வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார், காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய மக்கள் அமைதி வளர்ச்சி என்கிற நோக்கத்தில் இருக்கிறார்களே தவிர பயங்கரவாதிகளோடு இல்லை அப்படின்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறார். இதை தான் நாம் இன்னைக்கு பார்க்கணும். அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அப்பாவிகளுடைய ரத்தம், ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திற்கும் அவர்களை நாங்கள் பலிதிருப்போம், விடமாட்டோம், எந்தவித காம்ப்ரமைஸும் கிடையாது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அப்ப எங்களுடைய நோக்கம் என்பது பயங்கரவாதிகளை வேட்டையாடுவதுதானே தவிர அவர்கள் இஸ்லாமியின் பெயரில் இருந்தாலும் சரி, எந்த மதத்தின் பெயராக இருந்தாலும் அரசு தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை எடுக்கும். அது நிச்சயமா மாற்று கருத்து இல்லை. ஆனால் தேவையற்ற முறையில் இதில் போய் நீங்கள் இஸ்லாமிய ஏன் உள்ளே நிறுத்துகிறீங்கன்னு தெரியல. ஏன்னா இஸ்லாமிய நம்பிக்கையும் அப்படி சொல்லலை. ஒரு இஸ்லாமியர் எப்படி இருக்கணும்னு ஒரு ஆதில் ஹுசைன் தன்னுடைய உயிரை பணைய வைத்து இந்துக்களை காப்பாற்றக்கூடிய விதத்தில் உயிரை நீத்திருக்கிறார். அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர இது பாரதத்தினுடைய அமைதியை, பாரதத்தினுடைய வளர்ச்சியை, காஷ்மீருடைய குறிப்பான வளர்ச்சியை ஆர்டிகல் 370 நீக்கிய பிறகு ஜனநாயகத்தை கொண்டு வந்து முறையான தேர்தல் நடத்தி தமிழகத்தில் நடந்த தேர்தல் சதவீதத்தை விட 60% மேலான மக்களை முதன்முறையாக பாரதத்தில் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் வாக்களிக்க வைத்து யார் இருந்தாலும் தேர்தல் அடிப்படையில் வெற்றி பெற வேண்டும் என்று உமர் அப்துல்லா தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு மாநிலத்தின் ஆட்சியாக இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிறார் என்றால் ஜனநாயகத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றி இருக்கிறோம், உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த வழிகாட்டுதலை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். இதே ஆர்டிகல் 370 நீக்கிய பிறகு ஆளுநர் இருந்த பொழுது ஒரு தீவிரவாத தாக்குதல் இல்லை. ஆனால் ஒரு ஜனநாயக ஆட்சி வந்த பிறகு இராணுவத்தை அதிகமாக குவிக்க கூடாது, ஜனநாயகத்தில் அந்த மக்கள் இருக்கணும், சுதந்திர காற்றை சுவாசிக்கணும், பாதுகாப்போடு இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வுக்காக எல்லையில் முடிந்த அளவுக்கு பாதுகாப்பை கொடுத்து பல்வேறு இராணுவ பிரிவுகளை எல்லாம் நாம் அங்கிருந்து விளக்கணும். ஏன்? அந்த மக்கள் இயல்பான வாழ்க்கையை வாழட்டும். அப்ப இயல்பு வாழ்க்கை இந்த மக்கள் வாழக்கூடாது என்பதற்காக தீவிரவாதிகள் செய்த சதி செயலும் இந்துக்களுக்கு எதிரான போராக பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் செய்ததை தவிர பாரதத்தில் உள்ள எந்த இஸ்லாமியரும் இந்த கொடும் செயலை ஆதரிக்க மாட்டார். அப்படி ஆதரிக்கக்கூடிய ஒருவன் இருப்பான் என்றால் அவன் இந்த தேசத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் பாகிஸ்தானுக்கே செல்லலாம் என்பதுதான் வெளிப்படையான கருத்து. இதை தான் நாம் சொல்ல விரும்புகிறோம். ஆனால் சார் நீங்களே சொல்கிறீங்க, கரெக்டாக சொல்கிறீங்க. பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினராகட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவினராகட்டும் போடுற விஷயங்கள் எல்லாமே என்ன, ஒரே ஒரு லைன் தான் போடுறாங்க. என்ன அப்படின்னா, தீவிரவாதம் என்றால் அதற்கு ஒரு மதம் இருக்கிறது. அந்த மதம்னா என்ன மதம்னு சொல்ல முடியுமா சார்? அதை எதை குறிப்பிட்டு சொல்றாங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் சொல்றாங்க, பாஜகவினரே குறிப்பிட்டு சொல்றாங்களா? ஒவ்வொரு படுகொலை நடக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் யார் எதிரில் பாதிப்பை ஏற்படுத்துகிறார்களோ அந்த பாதிப்பை வைத்து தான் பேசுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இலங்கையில் இதே எல்டிடி என்று சொல்ற தீவிரவாத அமைப்பு இவங்க என்ன செஞ்சாங்க, ஒரே இரவுல மற்ற எல்லா இடங்கள்ல அங்கே எல்டிடி ஆதிக்கத்தில் இருந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒரு இரவுல நீங்க கிளம்பி போகணும், உங்க சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு சொன்னதோட அப்படி போகாதவர்களை சுட்டு கொண்டாங்க. அன்றைக்குள்ள இஸ்லாமியர்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்க, இந்த தீவிரவாதிகள் எல்டிடி தீவிரவாதிகள், எல்டிடியில பெரும்பாலும் யார் இருந்தா 99% அவருக்கு முழுக்க முழுக்க இந்துக்கள் தான். அப்ப இந்துக்கள் தீவிரவாதிகளா? கிடையாது. இந்து மதத்துல ஒருத்தன் பிறந்து அவன் தீவிரவாத செயலை செய்வதனால அந்த மதம் எப்படி தீவிரவாதமாகும்? ராமாயணமும் மகாபாரதமும் அதைத்தான் சொல்லுதா, தீவிரவாதத்தையா சொல்லுது? கிடையாது. அப்ப இஸ்லாம் தீவிரவாதத்தை சொல்லுதுன்னா நீங்கள் அப்பாவிகளை கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா தீவிரவாதம்.
அப்பாவிகளை ஒரு மனிதனை கொன்றால் கூட மனித குலத்தையே கொன்ற பாவி அப்படின்னு சொன்னா அது மனித குலத்தை கொண்டதற்கு சமம், அவனை இறைவன் மன்னிக்கவே மாட்டார்னு சொன்னா அதை எப்படி நீங்க தீவிரவாதத்தோட இணைப்பீங்க? பாதிக்கப்பட்ட மனநிலையில் இந்துக்களாக தேடி பிடித்து கொன்னவன் முஸ்லிம் பேர்ல உள்ளவன், கொன்னவன் இஸ்லாமிய மத நம்பிக்கையை இருப்பதாக அடையாளப்படுத்துற தாடி வச்சிருக்கிறான். அப்ப அந்த வெறுப்புணர்வு அந்த பாதிப்பின் அடிப்படையில் தான் இந்த வார்த்தையை தவிர இயல்பில் பார்த்தால் எந்த மதமும் தீவிரவாதத்தை போதிப்பது அல்ல. அப்படி தீவிரவாதத்தை போதிச்சா நீங்க 1400 வருடங்கமா இருக்கிற இந்த இஸ்லாம் உலக அளவில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இரண்டாவது ஒரு மிகப்பெரிய மதமா எப்படி வந்துச்சு? 150 கோடி மக்களை தாண்டி இன்றைக்கு இஸ்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கு. இன்னைக்கு யார் கத்தியை காட்டி இஸ்லாத்தை நீங்க ஏத்துக்குங்கன்னு சொல்ற? அந்த காலத்துல சொன்னாங்கன்னு சொன்னா கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இன்றைக்கு அப்படிலாம் கிடையாது. சொல்லப்போனா இஸ்லாமிய பெயர் கொண்டவர்கள் பயங்கரவாத தீவிரவாத தாக்குதல் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இஸ்லாமிய நம்பிக்கை பிடித்திருக்கிறது நிறைய பேர் இஸ்லாத்தில் இணையறாங்களா இல்லையா? அதனால் இது இஸ்லாத்தோடு ஒப்பிடக்கூடாது. ஆனால் இது பாதிப்பான நேரம். இந்துக்களாக பார்த்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இயல்பாக இந்துக்களுக்கு ஒரு கோபம் வரும். அப்ப அது யார் மேல வரும்? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, திருக்குரான் என்ன சொல்லுகிறது? அந்த இஸ்லாமிய நம்பிக்கையோடு இருந்த ஒரு ஆதில் ஹுசைன் இந்துக்களை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரை நீத்திருக்கிறான் என்பதெல்லாம் இல்லாம மெஜாரிட்டியா இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கும் பொழுது, அதுவும் அவர்களுடைய பிறப்புருவ வரைக்கும் பார்த்து அல்லது ஸ்லோகன் சொல்லணும்னு சொல்ல வைத்து சொல்ல தெரியலன்னா கொலை செய்திருக்கிறார்கள் என்னும் பொழுது இயல்பாகவே இஸ்லாமியர்கள் மீதோ அல்லது இஸ்லாத்தின் மீதோ கோபம் வரும். அந்த கோபத்தின் வெளிப்பாடு தானே தவிர இதை புரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் அசுவாசப்படுத்தி ஒரு சாதாரண நிலைக்கு வரும் பொழுது உண்மையை புரிந்து கொள்வார்கள். அது வரைக்கும் இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்க்க முடியாது. எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் பாதிப்பு இருந்தால் வரும். ஆனால் சார் அந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லும்போது கூட அந்த அம்மா சொல்கிறாங்க, அதாவது என் ஹஸ்பண்டை மட்டும் கொள்ளாத என்னையும் கொன்று அப்படின்னு சொல்லும்போது கூட அவர் என்ன சொல்ல, உன்னை நான் கொல்ல மாட்டேன், மோடிக்க போலோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படின்னா ஒரு மெசேஜ் சொல்கிறாரு, உங்கள் மோடி அவர்கள் ஹிந்துன்னு சொல்லிட்டு இருக்காரு, ஆனால் இஸ்லாமியர் நாங்களும் இருக்குன்ற காட்டுற விஷயமா தானே சார் அது பார்க்கப்படுது. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. நான் என்ன பார்க்குறேன்னா உன்னையே சேர்த்து கொள்ள மாட்டேன். ஏன்னா இப்படிப்பட்ட கொலைகளை நாங்கள் நிகழ்த்தக்கூடிய பயங்கரவாதிகள் இதை போய் சொல்லு, இந்த காஷ்மீர் பாதுகாப்பா இல்லை, காஷ்மீரை நீங்கள் பாதுகாக்கிறோம், வளர்ச்சிக்கு கொண்டு வந்துட்டோம், இங்கே எல்லோரும் சுமூகமாக இருக்கிறாங்க, 2 கோடி பேர் ஒரு ஆண்டில் காஷ்மீருக்கு சுற்றுப்பயணத்துக்கு வராங்கன்னா வரலாற்றில் இப்படிலாம் கிடையாது. அப்போ அதை பெருமிதமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சிக்கு பாதையில் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா ஓ மோடி கிட்ட போய் சொல்லு, அப்படி கிடையாது, இங்கே பதட்டத்தை உருவாக்குறோம், இங்கே அமைதியை சீர்குலைப்போம் என்பதுதான் அர்த்தம். அதிலேயே போய் நீங்கள் மதத்தை திணிக்கிறீங்க, அதிலேயே இந்துக்களுக்கு விசிலாரிக்கும். இதை தான் பயங்கரவாதி நினைக்கிறான். பயங்கரவாதி நினைக்கிறதுக்கு நம்ம பலியாகணுமா? பயங்கரவாதி பாகிஸ்தானில் உள்ளவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இங்கே ஒரு சிவில் வார் வரணும், இங்கே ஒரு மத போர் வரணும், இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான அந்த போரில் இஸ்லாமியர்கள் நிறைய கொல்லப்படணும், உலக அளவில் இது ஒரு பெரிய செய்தியாக பார்க்கப்படணும், பாரதத்தினுடைய இந்த வேகமான வளர்ச்சி 5வது இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு நாங்கள் கொண்டு போவோம் பிரதமர் சபதம் ஏற்றிருக்கிறார். அந்த நரேந்திர மோடி அவருடைய சபதத்தை நிறுத்தணும்னா உள்ளூர சிவில் வார் அது நடக்காது. 20 கோடி மக்களை எதிர்த்து ஒரு பெரும்பான்மை சமூகம் இருந்தால், எங்கு பார்த்தாலும் கலவரம் என்றால், எங்கு பார்த்தாலும் இழப்புகள் இருந்தால் எப்படி ஒரு நாட்டை வளர்ச்சியை பேச முடியும்? அப்போ உலக நாடுகள் எல்லாம் இப்படி பேசக்கூடாது என்றால் இங்கே இப்படி கொண்டுட்டு வரணும் என்பதற்குத்தான் கொண்டு வந்தார்களே தவிர பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் என்ன திட்டம் போட்டானோ அதுக்கு எப்படி இங்குள்ள இந்துக்கள் பலியாயிருவாங்க? பலியாக மாட்டார்கள். இன்றைக்கு காஷ்மீரில் உள்ள ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக. காஷ்மீரினுடைய யூனியன் பிரதேசம் அத்தனை இடத்திலும் இஸ்லாமியர்கள் கடையடித்து தன்னுடைய எதிர்ப்பை காட்டியிருக்காங்க. உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமிய நாடுகளும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது, சவுதி அரேபியா உட்பட. அது மட்டுமல்லாம ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞர்களும் அங்க கண்ணீர் வெடித்து பேசிக் கொண்டிருக்கிறத ANI செய்தி நிறுவனம் வெளியிட்டு கொண்டே இருக்கிறத நான் அதை என்னுடைய முகநூல்ல மறுபடி ரீட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், மறுபடி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இது மக்கள்கிட்ட போய் சேரணும். இந்த நேரத்தில் நம்ம பாரதியர்களாக, பாரத தாயின் பிள்ளைகளாக ஒன்றிணைந்து இந்த பயங்கரவாதிகளை எதிர்க்கணும். அது எந்த மூலையில் இருந்தாலும் பரவாயில்ல. அது தமிழ்நாட்டில் பயங்கரவாதத்தை பரப்பினாலும் சரி, காஷ்மீரில் பரப்பினாலும் சரி, கன்னியாகுமரியில் பரப்பினாலும் சரி, பயங்கரவாதத்தை இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு எதிராக அவன் இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி, அல்ல திருமாவளவன் இப்ப பேசுறாரு இந்து பெயரை வைத்துக் கொண்டு, அவரை நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு நாடே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, நாடே துக்க அலையில் இருக்கு. இந்த நேரத்தில் திருமாவளவன் அரசியல் பேசுறாரு. ஆர்டிகல் 370 நீக்கிவிட்டால் அமைதி திரும்பிவிடும் என்று சொன்னீர்கள். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு? காங்கிரஸ் 2004 2014 வரைக்கும் அந்த ஆட்சியில் எத்தனை கொலைகள் நடந்துச்சு, எத்தனை தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு? ஒப்பிட்டு பார்த்தால் பாரத பிரதமருடைய நல்லாட்சியில் அப்படி நடந்திருக்கிறதா? 3 விஷயம்தான். 2017 பார்த்தீங்கன்னா அமர்நாத் யாத்திரையில் 8 பேர் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2018
புல்வாமா அட்டாக்ல 40 பேர். அதை தாண்டி ஒரு பெரிய இழப்புன்னா இப்பதான் நடந்திருக்கு. அது கூட எப்போ இராணுவத்தினரை குறைத்து ஜனநாயகத்தின் மாண்பை நிலைநாட்டி முறையான தேர்தலை நிலைநிறுத்தி ஆளுநருடைய அந்த ஆட்சியை அகற்றி இவ்வளவு ஜனநாயகத்தை இவ்வளவு அரசியலமைப்பினுடைய உரிமைகளை மக்களுக்கு கொடுத்த பிறகு அதை பயங்கரவாதிகள் தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க, மதக்கலவரத்துக்கு முயற்சி செய்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களை திசை திருப்புவதற்கு இந்துக்களையாக பார்த்து பார்த்து கொலை செய்திருக்கிறார்கள் என்றால் இதை இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்கள் உங்களோடு இருக்கிறோம். அப்படி இஸ்லாமியர்களில் யாராவது மாற்று கருத்து இருக்குமே ஆனால் அவர்கள் இந்த பாரதத்தில் இருக்க தகுதியற்றவர்கள் என்பதை வெளிப்படையாக நாங்கள் சொல்லுகிறோம். ஒன்றிணைந்து நாம் இது அமைதி காக்க வேண்டிய நேரம். மத்திய அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் பொழுது பாரத பிரதமரோடு 140 கோடி மக்களும் ஒருங்கிணைந்திருக்கிறோம். பயங்கரவாத பாகிஸ்தானை, பயங்கரவாதம் எந்த மதத்தின் அடிப்படையில் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடை தவிர இந்த நேரத்தில் இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி அல்லது அவருடைய மதத்தை டார்கெட் பண்ணி பேசுவது என்பது சரியான நிலைப்பாடு கிடையாது. பாதிப்பில் சில பேர் பேசலாம், அதை நாம் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பாதிப்பிலிருந்து அவர்கள் மீளும் பொழுது இந்த நிலை மாறும். ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு. நடவடிக்கை கன்ஃபார்மாக எடுப்பாங்க இல்லைன்னு சொல்ல சார். ஆனால் எல்லாருமே வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டு என்னன்னா 2-3 குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒன்று, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். ஏற்கனவே அந்த ஊடுருவிகள் வந்திருக்காங்க, பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சிருக்காங்கன்றதும் இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். ரெண்டாவது, அங்கே ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் யாருமே இல்லையே. அத்தனை டூரிஸ்ட் பிளேஸ், அவ்வளோ அழகான பிளேஸு, மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்லப்படுது, அங்கே ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கூட இல்லைனா எப்படி? அப்போ இது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபெயிலியர் தானே சொல்கிறது தப்பு இல்லையே சார் அது? அதாவது மத்திய அரசு தொடர்ந்து பாதுகாப்பு கொடுத்து கொண்டு இருப்பதனால தான் இப்போ நான் சொன்ன இந்த 3 அசம்பாவிதம் தான் நடந்திருக்கிறது 11 ஆண்டு கால ஆட்சியில். 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் 68 பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. யோசிச்சு பாருங்க, 68 பயங்கரவாத தாக்குதல் காங்கிரஸுடைய ஆட்சியில் நடந்திருக்கிறது 10 ஆண்டுகள்ல. 11 ஆண்டுகள்ல 3 மிகப்பெரிய தாக்குதல் தான் நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறோம். அதே வேளையில ஒரு ஜனநாயக ரீதியாக இருக்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் ராணுவத்தை குவிக்க கூடாது. ஒரு சுற்றுலா பயணிகள் வரும் பொழுது சுதந்திரமா இருக்கணும் என்பதுதான் தவிர தொடர்ந்து திரும்புற இடம்லாம் ராணுவத்தை பார்த்தா அது எப்படி சுற்றுலாவா இருக்கும்? இருக்காது. அப்ப நம்ம அதெல்லாம் எளிமைப்படுத்துறதுனால தான் 2 கோடி பேர் சுற்றுலா பயணிகள் வராங்க. இதுல கொல்லப்பட்டதுல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இது வெளிநாட்டு பயணிகள்லாம் ஏன் வராங்க? பாதுகாப்பாக இருக்கிறது என்று வந்திருக்கிறார்கள். ஏன்னா பாதுகாப்பை 10 ஆண்டு காலம் நிலைநிறுத்தி இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய தலைமையிலான ஆட்சி மத்திய அரசு வந்த பிறகு. ஆனால் அதுலலாம் இல்லை. அதே நேரத்தில் எவ்வளவுதான் விழிப்போடு இருந்தாலும் இது போன்ற சில பயங்கரவாத சக்திகள் உள்ளே நுழைவது என்பதை தவிர்க்க முடியாது. அதையும் தடுப்பதற்கு கூடுதலாக திட்டமிடுகிறோம். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுவேன், பாகிஸ்தானிலிருந்து வந்த பயங்கரவாதிகள் 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஆனால் அவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்தது, அவர்களுக்கான ஆடைகளை கொடுத்தது, இந்த இடத்தில் தாக்குதல் செய்ய வேண்டும், இல்லை இந்த இடத்துல இராணுவத்தினர் இருக்க மாட்டாங்க, இத்தனை மணி நேரத்திற்கு இருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் துப்பு கொடுத்ததோ அதை பொட்டியை திட்டம் தீட்டியதோ நிச்சயமாக அது பாகிஸ்தானின் மூளையாக இருக்காது. அது பாரதத்தில் இருக்கிற அடிப்படைவாத பயங்கரவாதிகள் யாராவது நிச்சயமாக இருப்பார்கள். அவர்களை தேடி கண்டுபிடிப்போம். அது எந்த இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திற்கு பழியாக அவன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்ல, இதற்கு பின்னணியில் யார் இருந்தாலும் அவர்களுடைய வேரோடு சேர்த்து கருவறுப்போம். அது நிச்சயமா மத்திய அரசு செய்யும். அதுல நீங்க ஜாதியோ மதமோ பார்க்கக்கூடாது. அவன் இஸ்லாமிய பெயர் இருந்தாலும் இந்த தேசத்திற்கு எதிராக, இந்து மக்களுக்கு எதிராக, இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பிற்கு எதிராக செயல்பட்டால் அவன் இஸ்லாமியனும் அல்ல, இந்த பாரதத்தின் பிள்ளையும் கிடையாது. அவன் ஒரு துரோகி. துரோகியை என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக மத்திய அரசு செய்யும். ஓகே சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஹிந்து மக்களும் நிறைய பேர் கொந்தளிச்சிருக்காங்க, இஸ்லாமியர் அவர்களும் என் ஓவைசி கூட சொல்லியிருக்கிறாங்க, ஆமாம் மதத்தை வச்சு தான் அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஹிந்து முஸ்லீம் அப்படின்ற விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூவில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு? இயல்பிலேயே பாரத மக்களை பொறுத்தவரை சகிப்புத்தன்மை உள்ளவர்கள், இஸ்லாமியர்களை அரவணைக்கக்கூடியவர்கள். அதனால தான் உலகிலேயே இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய நாடு எது என்று ஆஸ்திரேலியாவுடைய பாராளுமன்றம் ஒரு குழு அமைத்து உலகம் முழுக்க அதை ஆய்வு செய்யும் பொழுது அவர்களுடைய நாடான ஆஸ்திரேலியாவில் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதை கூட சொல்லாமல் பாரதம் தான் உலகிலேயே அதிக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய நாடு. அதே வேளையில் பாதுகாப்பாக இருப்பதில் முதன்மை இடம் சொல்றாங்க. இன்னொரு நாடு இந்த நாட்டை பெருமைப்படுத்துதுன்னா இப்போ இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இங்குள்ள இந்துக்கள் இஸ்லாமியர்களை வேறு ஒருவரை பார்க்கல. ஏன்னா இவர்கள் ஆப்கானிஸ்தானிலிருந்தோ அரேபியாவிலிருந்து வரலாம். 5-10 தலைமுறைக்கு முன்னால ஒரே ஒரு மூதாதையிலிருந்து தான் வந்தவங்க. இந்துக்களிலிருந்து தான் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருக்கிறோம். அப்படின்னும் பொழுது சகிப்புத்தன்மையோடு இஸ்லாமியருடைய வழிபாட்டு உரிமையை, இஸ்லாமியருடைய வாழ்வியல் உரிமையை, பொருளாதார உரிமையை
பாதுகாப்பது அரசியலமைப்பு சட்டம் எப்படியோ அதை நடவடிக்கைகளை ஈடுபடுத்தி கொண்டு வந்தது நம்முடைய இந்து சொந்தங்கள், 100 கோடி இந்து சொந்தங்கள் தான். அந்த இந்து சொந்தங்களோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். இந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் உறக்க பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். அதையெல்லாம் தாண்டி இந்துக்களுக்கு எதிராக சதி செய்கிற இங்க இருக்கிற திமுகவோ, திருமாவளவனோ, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கயவர்களோ, இவர்களுக்கு பின்னால் இஸ்லாமியர்கள் போகக்கூடாது என்பது இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினை. ஏனென்றால் இவ்வளவு பெரிய கொடூரமான சம்பவம் நடக்கும் பொழுதும் திருமாவளவன் போன்ற அயோக்கியர்கள் அரசியல் பேசுறாங்க, ராகுல் காந்தி அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் இது அரசியல் பேச வேண்டிய தருணம் கிடையாது. நாம் அனைவரும் ஒன்றிணையக்கூடிய தருணம். இந்துக்களுடைய சகிப்புத்தன்மை, இந்துக்களுடைய நல்ல குணங்கள், இஸ்லாமியர்களை அரவணைக்கக்கூடிய அந்த பண்பை இன்னும் நான் பெருக்கணுமே தவிர, நம்மிடத்தில் இருக்கிற 4 SDPI போன்ற பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடியவர்களோ, தடை செய்யப்பட்ட PFI போன்ற பயங்கரவாத சக்திகளோ, அல்லது இந்த ஜவாஹிருல்லா போன்றவர்களோ, இந்த ஆளூர் ஷானவாஸ் போன்ற அடிப்படைவாத அமைப்புகளை ஆதரிக்கக்கூடியவர்களோ, இந்த மாதிரி அயோக்கியர்களை மட்டும் புறந்தள்ளிவிட்டு இஸ்லாமிய சமூகம் தேசிய நீரோட்டத்தில் இணைந்தால் இங்கு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றிணைந்து வளர்ச்சி மிகு பாரதத்தை 2047 படைக்க முடியும். 20 கோடி இஸ்லாமியர்கள் அதற்கு தயாராக வேண்டுமே தவிர உணர்ச்சியை தூண்டிவிடக்கூடிய எந்த சைத்தான்கள், எந்த அரசியல் கட்சிகள் பின்னாலேயும் நம்ம போயிடக்கூடாது என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக படிப்பினையாக தெரிந்து கொண்டால் நாடும் நல்லா இருக்கும், இஸ்லாமியர்களும் நல்லா இருப்பாங்க, பாதுகாப்போடு இருப்பார்கள், நாம் அனைவரும் நல்ல நிலையில முன்னேற முடியும். இதுதான் பணிவாக உங்கள் ஊடகத்தின் மூலமாக இஸ்லாமிய மக்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை. நிச்சயமா சார், உங்கள் கோரிக்கை நிறைவேற்றும் பார்ப்போம். உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரதம் மேல் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.